ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். இது வந்து பெருங்குடியில் போய் ட்ராப் பண்ணோம். 231 ரூபாய் வந்து அமௌண்ட் காட்டுச்சு. இது வந்து ரேப்பிடோ தான் வந்து எடுத்திருக்கோம். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. இன்னைக்கு என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா January 5 மண்டே. மண்டே இல்லடா மச்சாண்டேடா. இது ஒரு டாக்குமெண்ட் தான் சொன்னாங்க. ஸோ அதுதான் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். மொத்தமாக 2.5 கிலோமீட்டர் இருந்துச்சு பிக்கப் பண்ணுறதுக்கு. சரி, ஓகே, போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு. எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லொக்கேஷனோட வந்துட்டோம் பிக்கப் பண்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். சார், ஓடிபி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான். இதுதான் எத்தனை பெருங்குடிக்கு போகணும். மொத்தமாக கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் பிக்கப்பு அதான் மொத்தமாக கரெக்டாக 236 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டரு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அது 550 ரூபா மிஸ் பண்ணிட்டேன். அது சூப்பர் ஆர்டரு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம அந்த ஆர்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஆனால் ஒரு ஆர்டர் எடுத்துட்டோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் போகணும். அமௌண்ட் வந்து 600 ரூபாய். ஆனால் என்ன ஒன்றா, நம்ம பெருங்குடி போயிட்டு அதுக்கப்புறமேட்டு மறைமலை நகர் போகணும். ஓ, நீ அப்படி வரியா? இந்த ஆர்டரு ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டு? 609 ரூபாய். ஸோ நமக்கு எவ்வளோ வரும்? 72 530 ரூபா கிட்ட வந்துடும். 520 ரூபா 520 ரூபா வரும். ப்ளஸ்ஸு நம்ம ஆல்ரெடி ஒரு 230 ரூபா வச்சுருக்கோம். 750 ரூபா. ஸோ 750 ரூபா முடியும். ஆனால் என்ன ஒன்று, இந்த மறைமலை நகர் கஸ்டமர் வந்து கொஞ்சம் டிமாண்ட் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லாமல் இருக்க வரைக்கும் நமக்கு தொல்லையே இல்லை. யார்கிட்ட மேம்? டேரக்டாக உள்ள போகணுமா? சரவணன் யாருக்கு மேம்? சரவணன் இருக்குங்க. ஆமாம், நாங்கள் நுளம்பூர் தான். ஓகே. பேமெண்ட் யார் பண்ணுவாங்க? இல்லை, அவர் பண்ணலையே. அவரா? சரி, ஓகே, கால் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த மறைமலை நகர் பக்கத்தில் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் போயிட்டு இந்த லொக்கேஷனை ரீச் பண்ணிடலாம். நாளையிலேருந்து ஒரு 3 ஆர்டர் மிஸ் பண்ணுங்க. 500 ரூபாய் ஆர்டரு. 500 ரூபாய் ஒன்று ஸ்ரீபெரும்புத்தூர், இன்னொரு ஆர்டர் ஏதோ ரெட்டி குப்பன் வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒரு பொன்மார். ஆமாம், பொன்மார்னு ஒரு இடம். ஸோ இன்னைக்கு 3 ஆர்டர் மிஸ் பண்ணிட்டேன். 550 ரூபா ஆர்டர். இது அதுக்கப்புறம் எடுத்தது தான் இந்த 600 ரூபாய் ஆர்டர். ஓகே, லொக்கேஷன் வந்துட்டோம். ஸ்ரீ சாய் என்டர்பிரைசஸ். நான் எடுத்துக்கிறேன். வெயிட். டைம் நீங்க தானா? அப்படியா? ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம ஒரு 790 ரூபாய் முடிச்சிருக்கோம்.
அதாவது ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள. ஓகே, ஆர்டர் வந்தால் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மறைமல் நகரில் தான் இருக்கேன். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு ஆர்டர் ஒன்று அடிச்சது. இது வந்து இந்த மறைமல் நகர் டு புதுப்பாக்கம் போகணும், 449 ரூபா. ஸோ அதை பிக்கப் பண்ணி தான் போயிட்டு இருக்கேன். எப்படியோ கிரேட் எஸ்கேப் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே ஆர்டர் அடிச்சிருச்சு. அந்த மறைமல் நகரில் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கு தான். அதை வந்துட்டோன்னா ஆர்டர் அடிக்கிறது ரொம்ப லேட்டாக தான் அடிக்கும். ஏதோ ஒரு சின்ன பாக்ஸ்ன்னு தான் சொன்னாங்க. ஓகே, போய் பிக்கப் பண்ணலாம். வரதராஜன் நீங்க தானா? ஏதோ பாக்ஸ் சொன்னாங்க, இதுவா? ஓகே கைஸ், பிக்கப் பண்ணியாச்சு. அது ஒரே ஒரு 4 வீல் அந்த வண்டிக்கு வைக்கிற மாதிரி வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம 3வது ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு 2:30க்கு போய் அந்த ஏரியாவை ரீச் பண்ணிடலாம். இந்த ஆர்டருக்கு நமக்கு ஒரு கரெக்டாக ஒரு 390 ரூபாய் கிட்ட வரும் அந்த அமௌண்ட்டு. ஆல்ரெடி ஒரு 790 அதாவது 800 கிட்ட முடிச்சிருக்கோம். ஒரு 1200 ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஒரு 1200 ரூபாய் வந்து ஒரு 2:30 மணிக்கு முடிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் அந்த புதுப்பாக்கம் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் போயிட்டு ரீச் ஆகிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:30க்கு ரீச் ஆகிடலாம். என்ன? சரி, ஓகே, அவர் கொடுத்துருங்க அவர்கிட்ட. ஆமாம், மறைமல் நகர்லேருந்து எடுத்துன்னு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு 4வதாக ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம். அது இந்த செம்மஞ்சேரியிலேருந்து 2ஆம் கட்டளை அது வரைக்கும் போகணும். 2ஆம் கட்டளைனா கிட்டத்தட்ட திருமுடிவாக்கம் பக்கத்தில் தான் நினைக்கிறேன். பில் அமௌண்ட் வந்து 370. எது ஒன்று தானே? திருப்பி ஓகே. வெயிட்டாண்ணா? ஓகே ஓகே, அப்போ ஓகே, நோ ப்ராப்ளம். இருபத்தி 6 கிலோமீட்டரு, கரெக்டாக இருமுடிவாக்கம் தான். நமக்கு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 335 ரூபா வரும்னு நினைக்கிறேன் கரெக்டாக. ஓகே தான், நம்ம அழகாக 1500 ரூபாய் ஆகிடும். அங்கேருந்து முடிஞ்சால் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ முடிச்சிடலாம் இதோட வீட்டுக்கு. இந்த கம்பெனி தான் நினைக்கிறேன். இதில் ஏறிடுவோம். ஓகே, லொக்கேஷனோட வந்துட்டோம். இல்லை, கூகுள் பே போட்டுருவாங்களா? சரி, ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு 5வதாக ஒரு ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன் போர்ட்டரில். ஆர்டரோட வேல்யூ எவ்வளோன்னா 247 ரூபா. இது வந்து திருமுடிவாக்கத்துல இருந்து அயனம்பாக்கம் போகணும். ஆக்சுவலி அயனம்பாக்கம் வந்து என் வீடு பக்கத்தில் தான். மேக்ஸிமம் அங்கே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும் எனக்கு வீடு. ஓகே, நான் வேற வீட்டுக்கு இங்கேருந்து எம்டியாக போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஓகே, ஒரு அமௌண்ட் வருது. அது ஒரு நிமிஷம் தான். சாரி, ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. நம்ம அந்த ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணிட்டோம். ஒரே ஒரு சின்ன பாக்ஸ் தான் அது. இது அதான் என் வீட்டில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தான் இருக்கும். அழகா முடிச்சு
ப்ரோ பாசம். ஓகே ஓகே கைஸ், ஜெர்மன் ஷெப்பர்ட். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. ஸோ நம்ம இது வரைக்கும் ஒரு 10 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரேப்பிடோவில் வந்து 250 ரூபா அந்த கஸ்டமருக்கு கொஞ்சம் டிப்ஸாக போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஐடி மட்டும் தான் நம்ம ஓட்டியிருக்கோம். 1474 ரூபா அந்த ஒரே ஒரு ஐடியில் மட்டும். இன்றைக்கி வேறு எந்த ஐடியிலும் ஆர்டர் அந்தளவுக்கு அடித்த மாதிரி தெரில. ஸோ டிப்ஸு வந்து மொத்தமாக வந்து 7 ரூபா டிப்ஸ் வந்துச்சு. ஸோ 1731 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 180 கிலோமீட்டர். ஸோ அது வந்து 1731. ஸோ இன்றைக்கி நம்ம எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1450 ரூபா நமக்கு ப்ராஃபிட். நம்ம ஆக்சுவலி ஒரு 2:30லேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆர்டர் எதுவுமே ஓட்டலை. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. 10 மணி நேரத்துக்கு 1450 ரூபா ஓரளவு கம்மி தான். சரி ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர்.